நல்ல க்ரீமியான தேங்காய் பால் கொழுக்கட்டை நெய்யில் மாவை நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிருங்க. ஒரு உருண்டையை பேலன்ஸ் விட்டுருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் உருண்டையை சேர்த்து வேக வச்சுருங்க. மிக்ஸி ஜார் 1/2 கப் தேங்காய் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பால் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வெந்து வந்த உருண்டையில் நல்லா 1 கப் சர்க்கரை பாவு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட எடுத்து வச்ச இந்த ஒரு உருண்டை மாவையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், 1 கைப்பிடி முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போது வெந்து வந்த கொழுக்கட்டையில் நல்ல கெட்டியான அந்த தேங்காய் பால் சேர்த்து அது கூட நல்லா வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் செம்ம அல்ட்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.